ورحمة الله وبركاته. نحمد ونصلي على رسوله الكريم. أما بعد، وقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهبطوا بعضكم لبعض عدو. صدق الله مولانا العلي العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وخطب الأولياء واختصار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا هادي. கணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முடித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ஆஷூரா நாள் வருகை புரிகிறது என்பதை நாமெல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான நாள். உலகத்திலே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திய பல நிகழ்வுகள் அந்த இரவிலே நடந்திருக்கிறது. ஒரே இரவிலே இத்தகைய நிகழ்வுகள் நடந்த வேறு எந்த நாடும் கிடையாது. இந்த ஒரு நாளிலே ஆச்சரியமான பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது. அது என்ன என்ன என்று கேட்டால், வருடா வருடம் நாம் அதை சொல்லி சொல்லி ஆடியன்ஸுகளே அதை சொல்லி விடுவார்கள். அந்த அளவுக்கு இங்கே என்னென்ன நிகழ்ச்சி நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். ஆஷூரா நாளிலே என்ன நடந்தது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் படைத்தான். அவர்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானலோகத்திற்கு சென்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய சுனாமி, உலகத்தையே அழிக்கக்கூடிய சுனாமியை சிக்கி ஜூமி என்ற மலையிலே அவர்கள் ஒதுங்கினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூத் என்பவனால் நெருப்பில் தூக்கப்படப்பட்டு அதிலிருந்து உயிர்பெற்றெடுத்து வெளியே வந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவசர கோலத்திலே செய்துவிட்ட ஒரு தவறுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து மன்னிப்பு கிடைத்தது. சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இடையிலே ஆட்சி பறிபோகி ஜின்னு அவர்களுடைய ஆட்சியை பறித்து அந்த ஆட்சி திரும்ப கிடைத்த நாள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 வருடங்களாக அவர்கள் பட்ட கொடுமையான நோய் விலகியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌன் என்ற கொடுங்கோலன் அந்த 12 லட்சம் பேர்களையும் கடலிலே மூழ்கடித்து
அந்த கொடுங்கோலிடமிருந்து வெற்றி பெற்ற நாள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடலிலே மீன் விழுங்கப்பட்டு மீன் வயிற்றுக்குள் இருந்து இறைவனிடத்தில் நம்பிக்கை கேட்டு திரும்பவும் மீன் அவர்களை கட்டி அவர்களுக்கு மீண்டும் வாழ்க்கையை கொடுத்த நாள் அந்த நாள். சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 12 எதிரிகளால் தொடர்ந்து வரப்பட்டு ஒரு குகையில் நுழைந்த பொழுது அல்லாஹ் அவர்களை அப்படியே மேலே ஏற்றிக் கொண்டு காப்பாற்றி விட்டார். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்பதை சாதாரண ஆடியன்ஸ் இடத்தில் கேட்டாலே சொல்லி விடுவார்கள். இஸ்லாமியர்கள் அனைவருக்கும் இந்த ஆஷுரா நாளில் என்ன நடந்தது என்ற கேள்விக்கு விடை தெரியும், சந்தேகம் இல்லை. இருந்தாலும் நான் சொல்ல வருவது, இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது, இந்த நிகழ்வுகள் நமக்கு தரக்கூடிய பாடம் என்ன என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்வான், கிஸஸுல் அவ்வலீன சரி, முன்னோர்களுடைய சரித்திரங்கள் பின்னோருக்கு பாடம் என்று சொல்லுவான். அதுபோன்று இந்த சரித்திரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை பெறுகிறோம் என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க கடன்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? நாம் பொதுநல சேவைகளிலே ஈடுபடும் பொழுது கடுமையான எதிர்ப்பை உணர்கிறோம். ஏன்? பொதுநல சேவைகளில் இருப்போருக்கெல்லாம் எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. நல்லதுதானே செய்கிறோம், அதற்கேன் எதிர்ப்பு என்றால் நினைத்தோமே, ஆனால் நல்லது செய்பவர்களுக்குத்தான் எதிர்ப்பு கடுமையாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறது? இந்த 10 நிகழ்வுகளிலேயும் எல்லாமே எதிரிடமிருந்து விடுதலைத்தன. எவ்வளவு பெரிய எதிரிகளை அவர்கள் அதிலிருந்து அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த பெரிய மனிதர்களுக்கெல்லாம் ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தது? நாம் நல்ல காரியம் செய்யும் பொழுது நமக்கு ஏன் எதிர்ப்பு என்று சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் இந்த நாள் நமக்கு ஒரு சரித்திர பாடமாக அமையும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. இப்ராஹிம் அத்ஹம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு இறைநேசர் இருந்தார். அவர் சொல்வார், அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் எதிரி அகற்றுவான். ஏன் தெரியுமா? எதிரிதான் உன்னுடைய நண்பன், எதிரிதான் உன்னுடைய நண்பன். அவன் தான் உன்னுடைய வீக்னஸை பற்றி தெரியும். உன்னுடைய வீக்னஸ் என்ன என்பதை அவன் எடுத்து காட்டுவது அவன் மட்டும்தான். உன்னுடைய நண்பன் உன்னுடைய வீக்னஸை எடுத்து காட்ட மாட்டான். உன் நண்பன் உன்னுடன் சேர்ந்து ஆச்சார் என்று ஜாதகப்படம் தான் எடுப்பான். வைக்கும் ஒரு பொருளை நேசிப்பது பிரியத்தை உண்டாக்கும். எனவே தவறுகளை காணாமல் செய்துவிடும். தவறுகளை கண்ணால் பார்க்கவும் மாட்டான், தவறுகளை காதால் கேட்கவும் மாட்டான். அவன் குருடனாகவும் அவனை சௌடமாகவும் பிரியம். எனவே பிரியமான நண்பன் உன்னிடத்தில் உள்ள வீக்னஸை அவன் சொல்ல மாட்டான். உன்னுடைய வீக்னஸ் தெரியுமானால் அதிலிருந்து நீ மீள வேண்டுமையானால், அந்த வீக்னஸில் உன்னை திருத்திக் கொள்ள வேண்டுமையானால் அதற்கு உனக்கு பாடம் தெரிவித்தருவது யார் தெரியுமா? இது. எனவே எதிரிதான் உன்னுடைய நண்பன். எதிரி இல்லையானால் நீ எந்த காரியத்தையும் சுறுசுறுப்பாக முன்ஜாக்கிரதையாக திட்டமிட்டு செய்ய முடியாது. அவன் சொல்லுவானே, அவன் சொல்லுவானே என்ற முன்ஜாக்கிரதை உணவனுக்கு ஏற்படுத்த வேண்டுமானால் அதுக்கு எதிர் வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா நல்ல மனிதர்களை அவர் கட்டளை வெளியிடும். எவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கிறார்களோ அவ்வளவு விடுதலைகளை அல்லாஹ் காட்டுகிறார்.
இந்த வரலாற்று பார்த்தீர்களால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த எதிரி சாதாரண எதிரியா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்ட முயற்சித்தது சாதாரண எதிரியா? எவ்வளவு பெரிய எதிரிகளை அவர் நல்லவர்கள், சத்தியத்திற்காக வேண்டிய உயிரை கொடுத்து போராடக்கூடியவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் எதிரிகளை வைத்திருக்கிறான். எதிரிகள் வேண்டும், எதிரி வேண்டும். எவ்வளவு தூரம் செல்வானேன் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உத்தமமான மனிதன் உலகத்தில் உண்டா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உத்தமமான மனிதன் உலகத்தில் உண்டா? ஆனா அவர்களுக்கு இருந்த எதிரியை போன்று உலகத்தில் எதிரி யாருக்குமே இருந்தது. வரலாற்றை நாம பார்க்கிறோம். முதல் நாள் அவர்கள் சபா மலையிலே நின்று கொண்டு, மக்களே வாருங்கள், நான் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என்று கூப்பிடுகிற பொழுது அவர்களுக்கு முதலாக கிடைத்தது என்ன தெரியுமா? பிடிமண் பரிசு. மண்ணை அடி முகத்திலே வீசினான். தப்பல்ல கசாயம் ஐயாம் அலிஹாதாஜமாய்தான், நாசமா போய்த்தல, இதுக்காகவே எங்களை கூப்பிட்ட. எடுத்த உடனே அவர்களுக்கு கிடைத்த பரிசு என்ன தெரியுமா? எதிர்ப்பு. முகத்திலே மண்ணை எழுந்தான் என்பது மட்டுமல்ல, உடனே அவன் செய்த அடுத்த காரியம் தெரியுமா? உன்னுடைய 2 மகளை என்னுடைய 2 மகனுக்கு கட்டி கொடுத்திருக்கிறாய், ஞாபகம் இருக்கட்டும். இப்பொழுதே என் மகனை தலாக்குட சொல்கிறேன். போ, நீ இப்படி என்னை எங்களிடத்தில் இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு வந்ததற்காக வேண்டி உன்னுடைய 2 மகளுடன் வாழ்வை இழந்து விட்டால் போ என்பதாக அந்த முதல் தருணத்திலேயே எதிர்ப்பு எவ்வளவு குடும்பத்தை பாதித்தது என்று எண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்த உடனே அடி. சரி, எடுத்த உடனே அடி. காலப்போக்கிலே மக்களை வந்து தெரிந்து கொண்டார்கள். காலப்போக்கிலே அவர்களுக்கு எதிரி இல்லை என்றால் நினைக்கிறீர்களா? அவர்கள் உயிர் விடும் வரை முனாஃபிக் என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகள் இருந்து கொண்டே இருந்தார்கள். உயிர் பிரியும் வரை முனாஃபிக்கள் என்று சொல்லப்படக்கூடிய எதிரிகள், அதெல்லாம் குர்ஆன்ல தனியா முனாஃபிக்கள், அந்த எதிரிகளை பற்றி தனியான செய்திகளை சொல்லி வருவார். போதனையை ஆரம்பித்த அன்று அவர்களுக்கு கிடைத்த அந்த எதிர்ப்பு மரணமாக வரை தொடர்ந்தது. தபூக் என்ற ஒரு தற்காப்பு யுத்தம். அந்த தற்காப்பு யுத்தத்துல அது கிட்டத்தட்ட நீண்ட பிரயாணம், மிகப்பெரிய யுத்தம். அந்த யுத்தத்திலே எல்லாரும் புறப்படக்கூடிய நாளிலே அவர் சொன்னார்கள், என்னுடைய ஒட்டகம் காணா போச்சு, என் ஒட்டகம் காணா போச்சு. யாராவது ஒரு 2 பேரை அனுப்பி போய் அந்த ஒட்டகத்தை தேடிட்டு வாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். ஒட்டகம் காணா போச்சு, 2 பேரை அனுப்பி நீங்க போய் தேடிட்டு வாங்க சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பிய உடனே இங்க இருந்து ஒருத்தன் பேசுறான். என்னமோ பெரிய வானத்துல இருந்து வகி வருது, அங்க இருந்து வகி வருதுங்கிறாரு. அவர் ஒட்டகம் நிற்கிறது தெரியல. மனுஷனா கடைசி காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நன்றி உலகமே அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிற வேளையில அவன் சொல்றான், வானத்திலிருந்து செய்தி வருது, பூமியிலிருந்து செய்தி வருது சொல்றாரு. அவர் ஒட்டகம் எங்கன்னு தெரியல, வள்ளல படிச்சான். இதெல்லாம் அவர் மனுஷனா என்பதாக சொல்லுகிறார். யாரை பார்த்து? எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மை தவிர எதுவும் பேசவில்லை, அவர்கள் சொன்ன எதுவும் நடக்காமல் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட மாமனிதரை பார்த்து சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு மனுஷரா? எதிரி எப்படி இருக்கிறார் என்பது பாருங்கள். ஆனால் நடந்த ஒரு விசேஷமான செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. யார் பேசினார்களோ அந்த 2 பேரையும் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, நீ இங்கிருந்து நேர் வடக்கா போ, 2 கிலோமீட்டர் தூரம் போ. 2 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா அங்க என்னுடைய ஒட்டகம் முள்ளு மரத்துல மூக்கணாங்கயிறு மாட்டி
தப்ப முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது, விடுவித்து வா என்று சொல்லி அனுப்பினார். அந்த எதிரிகளை நோக்கியே சொன்னார், போய் அங்க போய் 2 மைல் தாண்டிய உடனேயே முள்ளு மரத்துல என்னுடைய நுக்கணங்கள் மாட்டி துடித்துக் கொண்டிருக்கிறது, அழைத்து வா என்றார். போய் பார்த்தா அப்படி இருக்கு, தூரமும் குறையில சொன்ன இடத்துல முள்ளு மரத்துல மாட்டிக் கொண்டு உட்கார்ந்து நிற்கிறது. விடுவித்து வந்தார்கள். வந்தவங்கன்னா அப்ப ஏன் ஆள் அனுப்பினாரு தேட? 2 பேரை தேடுறது அனுப்பினார்ல, எதுக்கு அனுப்பினாரு என்று அவன் கேட்டான். அவனுக்கும் பதில் தெரியல, நமக்கும் பதில் தெரியல. அது ஒரு விஷயம். இப்ப நாம என்ன சொல்லணும்னா, அந்த கடைசி காலம் போற அவங்கள தீர்த்து கட்டணும் தாண்டி ஆட்கள் எழுதிட்டே இருந்தாங்க. உலகத்துல எந்த சரித்திர நாயகனுக்கும் கிடையாது. சரித்திரத்திலே நெப்போலியன்ல இருந்து நீங்கள் எந்த ஹிட்லர் இருந்து எதை விட எழுதிங்க 63 யுத்தங்கள், சிறியதும் பெரியதுமான 63 யுத்தங்கள். இந்த 63 யுத்தத்தின் லட்சியம் என்ன தெரியுமா? எப்படியாவது முகமது பிடிப்பது. அதே வேற நாட்டை பிடிப்பதோ நோக்கம் அல்ல. 63 யுத்தத்திலையும் முகம்மது பிடித்துக்கிட்டேன். ஒரே லட்சியத்திற்காக 63 யுத்தம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி வரை எளிதில் தீர்த்து கட்டணுங்கிற நினைப்பதையே இருந்தான். ஒரு அம்மா நல்ல காரியம் ஒண்ணு படிச்சு, ஒரு நல்ல காரியம் நினைச்சு. நமக்கெல்லாம் தெரியும், ஹைபர் என்ற தற்காப்பு யுத்தம் நடக்குது. யாருக்கு? அவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியிலே யுத்தம். யூதர்கள் வாக்கு கொடுத்த வாக்கை மீறி எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு தனக்கு இடையூறு தந்த பொழுது அவர்களில் ஒரு யுத்தம் நடைபெறுது. அந்த ஹைபர் யுத்தம், யூதர்களோடு யுத்தம் நடக்குது. ஒரு அம்மா ரசூலுல்லாஹ் கூட பிறந்த தாய் தான் நின்று கேட்டேன், முகம்மதே, நான் ரொம்ப நாளா உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். இது வரைக்கும் நேரம் கிடைக்கல, தாங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடும். ரொம்ப நாளா உங்க மேல எனக்கு ஆசை, எப்படியாவது உங்களுக்கு நான் விருந்து வைக்க நினைக்கிறேன். அதனால நீங்க வாங்க, ஒரே ஒரு வேலை பெருசாமி நண்பர்கள் சாப்பிடுங்க. போனார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உணவை உண்டார்கள். ஆனா பக்கத்துல உண்டவரு அதுல கலந்த விஷம் உடம்பில் பாய்ந்து நீல நிறமாக மூத்தாயிருக்கார். நண்பர்கள் எல்லாம் உண்டு கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று கையை தட்டி கொண்டார்கள். உண்ணாதீர்கள், விஷம் கலந்திருக்கிறது. உண்ணாதீர்கள், விஷம் கலந்திருக்கிறது. பக்கத்தில் உள்ள நண்பர் நீல நிறமாகி அந்த ஆட்டு இறைச்சியிலே விஷம் கலந்து ஆக்கி அவர் வேற ராரியை போட்டு ரசூலுல்லாவை கூப்பிட்டு கொலை செய்ய முயற்சித்துக்கிறார். ரசூலுல்லாவுக்கு எதிரியா இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாவுக்கு எதிரியா இல்லை, கொலை செய்ய முயற்சித்துக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உள்ளே சாப்பிட்டு விட்டார்கள். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய போக்குவரத்து இருந்ததினால், மலக்குகளுடைய தொடர்பு இருந்ததின் காரணத்தினால் அந்த நேரத்தில் வேலை செய்யல. அந்த மருந்து வேலை செய்யல, அந்த விஷம் வேலை செய்யல, சாப்பிட்டாங்க. பக்கத்தோடு இறந்த மாதிரி இறந்துருந்தா அல்லாஹ் காப்பாற்றணும், இறக்கல. ஏன் இறக்கலன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற மலக்கு நம்மளுடைய தொடர்புல இருந்ததின் காரணத்தால். அதற்கு ஓய்வு விட்டாக நமக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு மலக்கு நம்ம கூடவே இருந்திருந்தான் என்ன ஆகும்? இருந்ததுனால அங்கு கலைக்கல. வஃபாத்துடைய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஹி நீங்கிவிட்டது, ஜிப்ரீல் என்னை விட்டு போய்விட்டார், எனவே அந்த நன்றி இப்பொழுது என்னை கொள்கிறது என்றார். அன்று வைத்த நன்றி இப்பொழுது என்னை கொள்கிறது. இவ்வளவு நாளாக என்னுடைய உடலை வேலை செய்யவில்லை. ஏனென்றால் ஜிப்ரீல் போக்குவரத்தாக இருந்து கொண்டிருந்தார். வஹி நின்று விட்டது, குர்ஆன் முடிந்து விட்டது, குர்ஆனின் வாயத்துக்கள் பாக்கி இல்லை, எனவே ஜிப்ரீல் வரவில்லை, எனக்கு வேலை செய்கிறது என்றார். அதிலேதான் அவர்களுடைய வாக்கு நடந்தது. இப்ப எதற்கு சொல்ல வருகிறது என்றால், ஆரம்பத்திலிருந்து புறப்பட்ட அன்றைக்கே கல்லறி கடைசி காலம் வரை அவர்களுக்கு அவ்வளவு பெரிய எதிர்ப்பு இருந்தது. இப்ப நான் நல்ல மனுஷன், எனக்கே எதிர்ப்பு வந்துச்சு என்பதாக அவர் நினைத்து பார்த்தார்களா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதைத்தான் ஒரு
திருவள்ளுவர் சொல்லுவார், சமயத்துல திருவள்ளுவர் சில வார்த்தைகளை சொல்லுவாரு, அது ரசுல்லாவே புகழ்ந்த மாதிரி இருக்கும். பெயர் கண்டும் நஞ்சுண்டு ஆணிகள் நயத்தகு நாகரிகம் வேண்டுவார். அவர் சொல்றார், பெயர் கண்டும் நஞ்சுண்டு ஆணிகள் நயத்தகு நாகரிகம் வேண்டுவார். நல்ல நாகரிகம் உள்ளவங்க நஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. யார சொல்றாரு? உலகத்துல எவன் கேட்கான்? உலகத்துல எவன் அப்படி செஞ்சுட்டான்? நஞ்சு கொடுத்து சாப்பிட்டது யாருங்க? வரலாற்றை புரட்டி 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 பாருங்கள். வள்ளுவர் யாரை சொன்னார் என்றால் தன்னுடைய நாயன் செல்லப்பாரை சொன்னவர்களைத்தான் சொல்லுவார். சில சமயத்துல வள்ளுவருடைய வார்த்தையை பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தோன்றிலா புகழுடன் தோன்றுக அக்கில்லா தோன்றின் தோன்றாமை நன்றி என்பார். தோன்றுனா புகழோடு வேணும், இல்லையாட்டா தோன்றாம இருப்பது நல்லது இருந்தார். அது யாரை சொல்றான்னு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாண்டிடுறாங்க. ஏன்னா பிறக்கும் போதே புகழோடு பிறக்கிறாங்க. மற்ற எந்த நடிகர்களும் புகழோடு பிறக்கல. நம்ம பிள்ளைகளும் இது வந்து சேருத என்ன செய்ய போகுதோன்னு சொல்லி கொடுத்தா அம்மா தலைமை தகப்பனா தலையில எடுப்பாரு. அவளுக்கும் அம்மாவுக்கு வேண்டா பிள்ளை கொடுத்து ஆசையா இருக்கும். தகப்பனார் தலையில எடுக்கிறாரு. என்ன செய்ய போதும் அந்த காலத்துல பொம்பளை பிள்ளை பிறக்காம இருக்கிறது நல்லது. பெற்றுக்கிட்டு கடைசியில கேவலம் பட வேண்டும் பொண்ணு பொம்பளை பொறுத்தராக இருக்கலாம் முடிவுக்கு எல்லாரும் வந்துடுறாங்க. இப்படி பிள்ளைகளை பெறதுக்கு யாருமே ஆசைப்படுறதே இல்லை. நபிமார்களும் தான் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான ஒரு பெரிய எதிர்ப்புலதான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும்தான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர்களுக்கு முகம்மது என்று பெயரிட்டப்பட்டு அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள். சிரியாவில் அவர் பிறப்பாரா, அரபு நாட்டில் பிறப்பாரா என்று எதிர்பார்த்து புகழோடு பிறந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ தோன்றினால் புகழோடு தோன்ற வேண்டும் என்று சொல்றார். பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும் அப்படின்னா அதை ரசூலுல்லாஹ் வச்ச குறிக்கும். நான் இப்பொழுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எதிர்ப்பு என்பது உண்டு என்பதை காட்டுவதற்குத்தான் இந்த ஆஷுரா நாள் வந்திருக்கு என்பதாக சொல்லலாம். ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹ்வுக்கே கூட சங்கடம் வந்துடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், 6:35 வசனத்துல சொல்றான், கதுனா இலமு அன்ன ல யஹ்சுபுக அல்லதீன யகூலுன ஃபைன்னஹும் லா யுகذிபூனக வலாகின் ஸாலிமூன பிஆயாத்தில்லாஹி யஜ்ஹதூன். முஹம்மதே, இவங்க திட்டுறதை பார்த்து நீங்க கவலைப்படுறீங்க, அது நமக்கு நல்லா தெரியும். இவங்க திட்டுறதை பார்த்து நீங்க கவலைப்படுறீங்க, நல்லா தெரியும். ஆனா அவன் உங்களை திட்டல, குர்ஆனை திட்டான். நீங்க ஏன் கவலைப்படணும்? அவன் உங்களை திட்டல, குர்ஆனை திட்டான். நீங்க ஏன் கவலைப்படணும்? நீ கவலைப்படாது. சரி, கவலைப்பட்டு அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துட்டான் என்ன நீ சமைச்சு நினைக்கிறீங்க. அவன் என்ன கேட்கிறான்னு அதெல்லாம் கொடுத்துட வேண்டியது உனக்கு தெரியுங்க. மேல வானத்திலிருந்து ஒரு தங்க மாலை விழணுங்கிறான், விழ வச்சுறேன், ஒன்னால முடியாத ஒன்னா நீ செஞ்சுட்டா என்ன அப்படி நீ சொல்லுது எனக்கு புரியுது. வளர்த்தது வெயிலுக்கான கடுர அடைக்க ஏறாதும் தொட்டாட்டான் தப்பதை நதுக்கும் பின்னாடி அவர் சொல்லணும் திஷ்டமாய் பத்தாக்கி இந்திய ஆயத்தி. அவன் கேட்காதுன்னா முன்னமான ஒரு பெரிய மலையே இறக்கணும், ஒரு பெரிய மலையிலே இறக்கணும், பெரிய தங்க மலையை இறக்கணும், அது எதுன்னு சொல்றதெல்லாம் செஞ்சுட்டா என்ன நினைக்கிற? நீ நாடுனா பூமிக்குள்ள பொந்துக்குள்ள போ, அது நீ நாடுனா வானத்துல ராக்கெட் மாதிரி பறந்து அவங்க கேட்டதெல்லாம் கொடு பார்க்கலாம் என்று அல்லாஹ் தஆலா கோவத்துல சொன்னான். எல்லாம் அவங்க இடம் கொடுத்தானே, நீ குடி பாடாப்படுத்துறாங்க, எங்க பாடாப்படுத்தாங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்குறாங்க, நீ கேட்டதெல்லாம் நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்னை கொண்டு கேட்கறீங்க. ஒன்றைக்கு வேண்டாம், கொண்டு போ, நீ பூமியினுடைய ஆள் வகுப்பிற்கு போ. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறான், நீ நாடினால் பூமியை தொடைத்து கொண்டு செல், அது வானத்தின் மேலே சென்று அவர் கேட்டதை தான் கொடுத்தது. அப்போ திருப்பி விடுறாங்கன்னு பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய எதிர்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பாதித்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். ஆரம்பத்தில் நான் என்ன பண்ணி இப்ராஹிம் அதுகம் ஒரு அரசர், அவர் தான் சொன்னாரு, எப்பா எதிரி உன்னுடைய நண்பன், எதிரிதான் உன்னுடைய வீட்டில சக்தி திரைவான், அதனால எதிரிதான் உன்னை திருத்துறான், எதிரிதான் உன்னை சிறுசுப்படுத்துகிறான். அதை கொண்டுதான் நான் என்னுடைய பயானை ஆரம்பித்தேன். அவர் சொல்லுவாரு, என்னையை திருத்தினது ஒரு எதிரிதான். இப்ராஹிம் அதுகம் ஒரு பெரிய நாட்டினுடைய அரசர், பெரிய நாட்டுடைய அரசர். அவர் தன்னுடைய கதையை சொல்றார். நான் ஒரு நாள் படுக்கைக்கு போனேன்,
படுக்க விரிப்பு, மலர் விரிப்பு, அரசனுடைய விரிப்பு எப்படி இருக்கும் என்பது தெரிந்து வச்சிருந்தான். மலரை விரிக்கக்கூடிய அந்த அடிமைகள் மலரை விரித்தாள். மலர் எதிர்களாக அவருக்கு போட்டு விரிக்க திடீர்னு அவளுக்கு ஒரு ஆசை வந்துச்சு, நம்ம படுத்து பார்த்தால் என்ன என்று. அவ படுத்துட்டான். ஒரு 5 நிமிஷம் அவ படுத்துட்டா, அசந்துட்டான். அந்த பார்த்து மன்னர் போறாரு. நிலைமை எப்படி இருக்கும்? நான் போனேன், அந்த படுத்துங்கிறான். உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. ஷாட்டை எடுத்து விழா வாரியாவல பிச்சு எடுத்தேன். அரசனுடைய மஞ்சத்திலே ஒரு பெண்ணு படுக்கிறாள், விளக்கார பெண்ணு படுக்கிறாள், எவ்வளவு கோவம். பிச்சு எடுக்கிறேன், ஷாட்டையால பிச்சு எடுத்தேன். பிச்சு எடுக்கணும் சிரிச்சுக்கிட்டு சொன்னா, ஒரு 5 நிமிஷம் படுத்ததுக்கு இவ்வளவு அடிண்டா, காலம்லாம் படுத்தவருக்கு எவ்வளவு அடி இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னான். எதிரி, என்னுடைய எதிரி, நான் அடிச்சு கொள்றேன். அவ சொல்றா, 1 நிமிஷம் படுத்ததுக்கே எனக்கு இவ்வளவு அடின்னு சொன்னா, காலமெல்லாம் அந்த மஞ்சத்தில் படுக்கிறாரு, அவருக்கு எவ்வளவு அடி உழவுன்னு சொன்னான். அதோட நான் திரும்பிட்டேன். அதோட விட்டு ஓடியும் அந்த அரசாங்கத்தை விட்டே ஓடி வந்துட்டேன். என்ன ஆட்சி, என்ன ஆட்சின்னு தெரியல. அரசாங்கம் அவங்க தேடுறாங்க, அந்த அம்சாப்பரா காடு காடா சுத்திட்டு வர்றேங்கிறார். இதான் அர்த்தம். அழகா சொன்னார்கள், எதிரியை பயந்து நீ ஒண்ணு செய்ய முடியாது, எதிரிதான் உன்னுடைய நண்பன் என்று அவர் அற்புதமாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பெரிய செய்தி என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வுத்தாலா நம்மளை எல்லாம் பூமிக்கு அனுப்புனான். அல்லாஹ்வுத்தாலா நம்மளை எல்லாம் இந்த பூமிக்கு அனுப்புனான். எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன தவறு பண்ணிட்டாங்க. அதனால அவரோட பூமிக்கு அனுப்புனான். அவங்களுக்கு எடுத்தது யாரும் இபிலீஸ். அதுவும் நமக்கு தெரியும். எல்லாருமே நீங்க பூமிக்கு வாங்கடா, நீங்க பூமிக்கு வானத்துக்கு வராதுன்னு சொல்லி விரட்டுறான். விரட்டும் போது என்ன சொல்லி வாழ்த்து சொல்லி அனுப்பினா தெரியுமா? அல்லாஹ் வாழ்த்து சொன்ன வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஆரம்பத்துல அதுதான் வாழ்த்தேன். அவன் சொன்ன வாழ்க்கை என்ன? போங்கப்பா, போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு வாழுங்கப்பா. நல்லா வாயில சொன்ன வார்த்தை தெரியுமா? பூமிக்கு போ, ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை விட்டே வாழும். ஒருத்தருக்கு ஒருத்தன் சண்டை விட்டே வாழுங்க. வானத்து சொல்லி அனுப்புறது அப்படி அப்படிங்கிற எழுதி எழுதுனா நினைக்க முடியுமா? வாழ்க்கையே தான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அது செஞ்சா மட்டும் பத்தாது. அது செஞ்சா மட்டும் பத்தாது, இன்னொரு காரியத்தையும் அந்த இடத்துல செய்யறான். என்ன தெரியுமா? ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் ஒரு எதிரியை உள்ள சேர்க்கிறான். உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அவருடன் சைத்தானை இணைக்கப்படுகிறது. சைத்தான் யார்? ஒவ்வொரு குழந்தையும் ஏன் அழுகிறது என்றால் சைத்தானை இணைக்கப்படுகிறது, அதனால் தான் அழுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. சொன்னாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இணைக்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இணைக்கல. 2 பேருக்கு தான் இணைக்கல. மற்ற எல்லாத்துக்குமே எதிரியை வச்சுதான் அல்லாஹ் உலகத்துல அனுப்புறான். ஆபரேஷன் பண்ணி உள்ள அனுப்புறான். எல்லாருக்கும் தெரியும், ஹதீஸ் தெளிவா வரும். அதனாலதான் குழந்தை அழுகிறது. பிறக்கும் பொழுதே எதிரியை அல்லாஹ் தஆலா உள்ள வைக்கிறான், ஒரு எதிரியை வைக்கிறான். 2 பேருக்கு தான் இல்ல. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யாருக்குள்ள? உங்களுக்குமா? ஆமா எனக்கும் தான். ஆனா என்கிட்ட வந்தவன் திரும்பிட்டான், நான் என்ன செய்ய? நான் அவனை திருப்பிட்டேன். எல்லாம் திரும்ப மாட்டாங்க, அவங்க எல்லாரும் திருந்த மாட்டாங்க. அவங்களை கூட்டிகிட்டே இருப்பான. எதிரியோடு வாழுங்கள் என்று வாழ்த்து சொல்லி இருக்கிற பொழுது எதிரியை தப்பிக்க முடியுமா? எதிரியே நம்முடைய ரத்தத்தில் ரத்தமாக ஊடுருவை செய்ய வைக்கின்ற பொழுது எதிரியை தப்பிக்க முடியுமா? இதை விட ஒரு பெரிய எதிரி தெரியுமா? நம்முடைய மனது, நம்முடைய மனசு. இந்த மனசுதான் பெரிய. ஒரு நாள் ஒரு பெரிய கத்தாப் யுத்தத்திற்கு திரும்பின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சின்ன சண்டையிலிருந்து பெரிய சண்டைக்கு வந்து போனான். சின்ன சண்டையிலிருந்து பெரிய சண்டைக்கு வந்துட்டான். அது என்ன சிறிய சண்டை?
நம்ம சாதாரணமா அரசு எதிரிகள் சாப்பிட்ட போட்டது சண்டை, அது சின்ன சண்டை. பெரிய சண்டைக்கு திரும்பிட்டோம். பெரிய சண்டை என்ன தெரியுமா? மனசோட போராடுறது. மனசு ஒண்ணுன்னா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம். அதை நீ எதிர்த்த மனதோட போராடுவது, மனச்சாட்சியுடன் போராடுவது இருக்குது. அது மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்த வரை நடக்கணும். இந்த அதற்கு அப்துல் தொழுகிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மெஹராப். இது பேர் என்ன தெரியுமா? மெஹராப். மெஹராப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சண்டை நடக்கும் இடம். இந்த அப்துல் ஹமீத் தொழுகிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? மெஹராப். மெஹராப் என்ன? சண்டை நடக்கும் இடம். சண்டை நடக்கும் இடம் என்ன? அல்லாஹ் அக்பர், நான் அல்லாஹ் மட்டும்தான் நினைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீ தக்பீர கட்டுவ. ஒன்ன நடக்க விடாம அல்லாஹ் நினைக்க விடாம பண்றது அவன். அவனுக்கும் உனக்கும் இடையில நடக்கக்கூடிய சண்டை இருக்கிற அது நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறதை பார்க்க. மனசுதான் பெரிய எதிரி. அந்த மனசு சொன்னபடி இல்லாம நடக்கும் பொழுது தொலைஞ்சோம். அந்த மனசை கடிவாளம் போட்டு அதை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி நடப்பவன் தான் வெற்றி வருவான். ஆக நான் சொல்ல வந்தது என்னவென்றால், எதிர்த்தை விட்டு யாரும் தப்ப முடியாது. எனவே எதிரியை கண்டு நாம் அஞ்ச வேண்டாம். எதிரி என்பது இருக்கத்தான் செய்வான் என்ற ஒரு செய்தியை மனதில் வைத்துக் கொண்டு அந்த நாள் சொல்லுகிறது. இவ்வளவு எதிரிகளை சமாளிக்க வேண்டிய நபிமார்கள் சமாளித்தார்கள். வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது. அதே மாதிரி எதிரிகளோடு நீங்கள் போராடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் என்ற நாள் அதற்குள்ள நாள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருக்கிறனால எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரமலான் வருவதற்கு முன்னால் கடமையாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு மட்டும்தான். ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ரமலான் மாதம் 10ஆம் நாள் மட்டும்தான் நோன்பு வைக்கப்படுவது கடமையா இருந்தது. அது ஃபர்தா இருந்துச்சு. ஃபர்தா இருந்தது. இப்ப அதனுடைய தரத்திலிருந்து கொஞ்சம் சிறிது விலக்களிக்கப்பட்டு இப்ப அது சுன்னத்தாக மாற்றப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாள் ஒரு சிறப்பான நாள். வேற எந்த நாளைக்கும் ஃபர்தா இருந்த பெருமை கிடையாது. ரமலானுக்கு உண்டு, அதுக்கு அடுத்து முஹர்ரம்க்கு மட்டும்தான் இருக்கும். அதனால அவ்வளவு சியாமி பாக ரமலான், ரமலானுக்கு பிறகு சிறப்பான நோன்புங்கிறது ஷஹருல்லாஹில் முஹர்ரம் என்று சொல்லுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே அறிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தமா போல வைக்கிறாங்களோ இல்லையோ, இந்த 10 வருடத்துக்கு முன்னாடி எண்ணெய்க்கு வரும் 10 எண்ணெய்க்கு வரும் 10 எண்ணெய்க்கு வரும் 10 என்று எப்ப பார்த்தாலும் அதை பற்றி கேட்டுக் கொண்டிருப்பார்கள். அது எல்லாத்தையும் விட, எல்லா நாட்களை விட இந்த நாள் தான் சிறந்த நாள் என்று சொல்வார்கள் என்பதாக ஒரு ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃபில் அறிவிக்கப்படுவதான இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்திருந்தால் 9ம் 10ம் வைப்பேன் என்றும் பெரும்பாலார் சொன்னார்கள் ஒரு நிகழ்ச்சியிலே. அடுத்தபட்ட நான் உயிரோடு இருந்தால் 9ம் 10ம் வைப்பேன் என்று 9ஐயும் 10ஐயும் சேர்த்தவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அவ்வளவுப்பட்ட ஒரு சிறப்பான நாள். அந்த நாளை நாம் நோன்பிருந்து அதற்கு முன்னால் உள்ள தாசுரா என்று சொல்லப்படுகிற 9ஆம் நாளையும் ஆசுரா என்று சொல்லப்படுகிற 10ஆம் நாளை நோன்பிருந்து நாம் சிறப்பிப்போமாக. இந்த சரித்திரம் தரக்கூடிய பாடமிலிருந்து பாடம் பெற்று நாம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்வுமாக. அல்லாஹ் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக. தக்கரையிலிருந்து எஸ்எஃப்எஃப் என்ற ஒரு அமைப்பு